Good morning candidates. இது வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உபயோகமாகும். இதில் choose the appropriate synonyms for the italicized words. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? First, he was delirious. He was delirious. delirious அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, டெலிரியஸ்க்கு என்ன சொல்கிறாங்க? இன் அன் அக்யூட்லி டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கேரக்டரைஸ்டு பை ரெஸ்ட்லெஸ்னஸ், அதாவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதா அர்த்தம். இன் அ ஸ்டேட் ஆஃப் வைல்டு எக்ஸைட்மெண்ட் ஆர் எக்ஸ்டசி, அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஓவராக அதுவும் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் வேர்டுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்குள்ளே என்ன மீனிங்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஏ, தட் இஸ் சிக்குங்கிறது தான் வரும். டிஸப்பாயிண்டட்னா என்ன அர்த்தம்? அதாவது ரொம்ப ஏமாந்து போயிருக்கிறது. ட்ரபிள்டுனா உங்களுக்கு தெரியும், ட்ரபிள்டுனாக்க ரொம்ப கஷ்டப்படுறது. ஃபோர்ஸ்டுனாக்க அதாவது ரொம்ப கம்பல் பண்ணுறது. அடுத்தது நம்பர் 2, the whole family was laughing at his cowardice. The whole family was laughing at his cowardice. cowardice அப்படின்னா என்னன்னு பார்த்தா, cowardice கோழைத்தனம்னு வரும். cowardiceக்கு வந்து the behavior of someone who is not at all brave. Cowardice prevented me from doing what I knew I should do. அதாவது ரொம்ப கோழைத்தனமாக இருக்கிறது. அதுக்கு இதில் கொடுத்துருக்கிற ஆன்சரில் என்ன ஆன்சர்னா டி, லேக் ஆஃப் பிரேவரி. அதாவது லேக் ஆஃப் பிரேவரி, அதாவது தைரியம் இல்லாமல் இருத்தல். ஸ்ட்ரென்த்து நமக்கு விட தெரியும். பிரேவரினா தமிழில் என்ன சொல்கிறது? ஒரு வீரத்தனம். கரேஜுனாலும் அதே மாதிரி தான். லேக் ஆஃப் பிரேவரினா அது இல்லாதது என்று பொருள். புரிஞ்சுதா? குட். அடுத்ததாக, மை மதர் வாஸ் அஸ்லீப் இன் ஒன் ரூம் அப்ஸ்டேர்ஸ். கிராண்ட்ஃபாதர் வாஸ் இன் தி ஆட்டிக். ஆட்டிக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஆட்டிக், ATTIC, ஆட்டிக். ஆட்டிக்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பார்த்தாக்க, the space or room at the top of a building under the roof often used for storing things. இது நம்மெல்லாம் லாஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஆட்டிக்னு பேர். ஸோ அதனால் இந்த கேள்வி நம்பர் 3க்கு விடை வந்து என்ன? சி, எ ஸ்பேஸ் இன் த ரூஃப். ஆட்டிக்னாக்க எ ஸ்பேஸ் இன் த ரூஃப் என்று பொருள். எ ஸ்பேஸ் இன் த ரூஃப் என்று பொருள். ஏன்னா மற்ற ஆன்சர்லாம் உங்களுக்கு சரியாக வராது. பெட்ரூம் ஆன்சர் இல்லை, ரூம் ஆன்சர் இல்லை, கிச்சனும் ஆன்சர் இல்லை. இது பாருங்கள், இது எல்லாமே கீழே இருக்கிறது, இது ஒன்று தான் மேலே, அப்படி சொல்கிறாங்க. குட். அதுபோல் இந்த ரெண்டாவது கேள்விலையும் பாக்கி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, இந்த டி மட்டும் நெகட்டிவ். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கொஸ்டின்ஸ் வருது. வேற நம்பர் 1ல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெரி குட். அடுத்த கேள்வி, சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆண்டனிம்ஸ் ஃபார் த இட்டாலைசைஸ்டு வேர்ட்ஸ். அதாவது ஆண்டனிம்னா என்ன? ஆப்போசிட். ஆப்போசிட். நம்பர் 4 கொஸ்டின், த மான்ஸ்ட்ரஸ் டெரர் சீஸ்டு ஹிம். சீஸ்டு ஹிம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? சீஸ்டுனா அப்படியே கேப்சர் பண்ணுறது, பிடிச்சிக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து ஏ, ரிலீஸ்டு. ரிலீஸ்டு. அப்புறம் பீனா என்ன? கிராஸ்ப்டு. கிராஸ்ப்டுனா புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட். ஸ்நாச்னா பிடுங்கிறது. கான்கர்ட்னா அப்படியே ஆக்குப்பை பண்ணிக்கிறது. ஸோ இதனால் நம்பர் 4க்கு ஆப்போசிட் வந்து விடை ஏ, ரிலீஸ்ட். பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேர் நம்ம ஆன்சர் பண்ணும்போது
என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டனிம் ஆன்சர் பண்ணுறோன்னு தெரியாமல் நம்ம வந்து சினானிமுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம், அது தப்பாயிடும். ஓகே. நம்பர் 5, the light still shone palely down the stairs. பேல்னா என்ன அர்த்தம், ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து சி பிரைட். சி பிரைட் தான். பாக்கி எல்லாம் சினானிமாக இருக்குது பாருங்கள். டிம்மு, வீக்கு, ஃபெயிண்ட்டு, இது எல்லாமே அது சினானிமாக வருது. ஒன்லி திங் இஸ் ஆப்போசிட் வந்து பிரைட். Those are the, number 6, those are the times we have to be active. Those are the times we have to be active. ஆக்டிவுக்கு ஆப்போசிட் வேணும். இதை கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், டி, இன்ஆக்டிவ். ஆக்டிவ்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது, இன்ஆக்டிவ்னா சுறுசுறுப்பு இல்லாமல் இருத்தல். சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சிலபஸ். சிலபஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து சிலபை. இப்போ வந்து ப்ளூரல்னா என்ன, பாக்ஸு சிங்குலர், ப்ளூரல் வந்து பாக்ஸஸ். மேன் ப்ளூரல், சிங்குலர், ப்ளூரல் வந்து மென். அதுபோல் சிலபஸுக்கு வந்து சிலபைன்னு வரும். நம்பர் 8, ஆக்டிவேட். Form a derivative by adding the right prefix to the word activate. அதாவது நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் ஒன்று முன்னாடி போடணும். கீழே கொடுத்துருக்கிற 4க்குள்ள என்னு, நான், டிஏ, டிஸ். ஆக்டிவேட்டுக்கு போட்டு எது விடை வரும். என்ஆக்டிவேட் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, நான் ஆக்டிவேட் கிடையாது, டிஸ்ஆக்டிவேட்டு கிடையாது. என்னன்னா ஆன்சர் டீஆக்டிவேட். ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி. நம்பர் 9, the common expansion of CBI. ஆன்சர் வந்து ஏ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சென்ட்ரல் பியூரோ, ஏன்னா இது வந்து ஒரு போலீஸ் எக்ஸாமினேஷன் பேப்பர், அதனால் அப்படி வரும். Good. Number 10, choose the correct idiom that means competent. Competentனா ரொம்ப திறமையாக இருக்கிறது. Choose the idiom. அதுக்கு ஆன்சர் வந்து on the ball. அப்புறம் choose the suitable option to pair with boarding to form a compound word. Choose a suitable option to pair with boarding. போர்டிங்னா போர்டிங் பாஸ். ஃப்ளைட்டில் போகும்போது டிக்கெட்டை வாங்கிட்டு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. பாக்கி எல்லாம் தப்பான ஆன்சர். பாஸ், PAUSEனா கேப், விட்டு கொடுக்கறது. பார்ட்ஸ்னா தெரியும் பாகங்கள், ஃபாஸ்ட்னா தெரியும் வேகம். ஸோ அதனால் நம்பர் 11க்கு ஆன்சர் இஸ் பாம்பே, தட் இஸ் பி. நம்பர் 12, fill in the blanks with the most appropriate preposition given below. கிடத்திருக்கிற ப்ரீபோசிஷன்லேருந்து போடணும். கீப் த புக்ஸ் ஆன் த டேபிள். ஏ தான் ஆன்சர். கீப் த புக்ஸ் ஆன் த டேபிள். கீப் த புக்ஸ் டு த டேபிள் வராது, இன் டு த டேபிள் வராது, வித் த டேபிள் வராது. அதனால் ஆன் த டேபிள், மேலே வையுங்க. புத்தகத்தை மேஜையின் மேல் வைக்கவும். 13, complete the following sentence by using the most appropriate form of the tense given below. He dash to the American Academy of Arts and Letters. He elected to the American Academy. Varma varadu. He was elected. Correct. He electing nu varadu. He as elected varadu. He was elected to the American Academy of Arts and Letters. Number 14, choose the appropriate linker. Link பண்ணணும் from the given 4 alternatives. Dash winter comes, he gets worried.
dash winter comes he gets worried. Though winter comes he gets worried, but winter comes he gets worried, how winter comes he gets worried, whenever winter comes he gets worried. Answer வந்து D. எப்பொழுதெல்லாம் winter வருகிறதோ அப்பொழுது அவன் கவலைப்படுகிறான். அவ்வளவு. ஸோ இந்த 14 கேள்வியை இந்த வாட்டி கொடுத்துருக்கேன். இது this will be useful for your say this will be useful for this will be useful for your say TNPSC and also other examinations. So நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகே.